முருகு விரியும்னா பிறை விரிஞ்சு காட்டும். அதாவது பிறையும் மலர் கொன்றையும் தலையில் வைத்த முன் எய்தி அன்பர் விழுந்து அவர் சுவாமி அந்த மலர் கொன்றை வைத்திருந்த பெருமாள் காலை விழுந்து படுத்துடுறாரு. சாமி என்ன அப்படி சொல்லிட்டாங்களே படுத்துக்கும் போது வானில் ஒரு அசிரீரி விழுந்தது. என்ன ஒழித்தது? சமணர் மதியாது கூறிய மொழிகளை கேட்டு மனம் தெரியாதவராய் தளர்ந்தவராய் அப்பொழுதே மனத்தில் பெருகும் வருத்தத்துடன் அவன் நின்று நீங்கி போய் பிறை சூடி கொன்றை மாலை அணிந்து முடியினை உடையாத திருக்கோயில் முன்பு போய் மனம் முருகி அன்பர் பணிந்து வீழ்ந்திட உயர்வானில் ஒரு வாக்கு ஒலித்தது. என்ன ஒலித்தது சொல்லுங்க. வந்த கவலை மாற்றும் இனி மாற விளக்கு பணி மாற இந்த மருங்கில் குளத்து நீர் முகந்து கொடுவன் தேற்றும் என அந்திமதியம் அணிந்த பிரான் அருளால் எழுந்த மொழிகேளா சிந்தை மகிழ்ந்து நமிநந்தி அடிகள் அறிந்திலார். அப்ப அந்த ஒளியானது என்னது? சுவாமி அசிரீரியா ஒழித்த ஒளி என்னன்னா, வந்த கவலையை நீ வந்த கவலை, அதாவது நீ போய் என்ன கேட்டு அவங்க இல்லைன்னு உன்னை துரத்தி விட்டாங்கல்ல. அப்போ அந்த கவலையோடு நான் எங்கே போய் என்ன கேட்குறது எடுத்து முதல் வீட்லேயே போனோடனே என்ன இல்லை போய் அவனுக்கு என்ன தண்ணியில் ஊற்றி இருக்கான்னு சொன்னோடனே இந்த கவலையை எப்படி ஆற்றுவது என்று விழுந்து கிடந்தவனுக்கு சுவாமி சொன்னார். என்ன சொன்னாருன்னா, பக்கத்தில் இருக்க நம்ம அந்த திருவாரூர் குளத்தில் இருக்கக்கூடிய நீரினை முகந்து கொண்டு வந்து விளக்கினை ஏற்றும் முருகு விரியும்னா பிறை விரிஞ்சு காட்டும். அதாவது பிறையும் மலர் கொன்றையும் தலையில் வைத்த முன் எய்தி அன்பர் விழுந்து அவர் சுவாமி அந்த மலர் கொன்றை வைத்திருந்த பெருமாள் காலை விழுந்து படுத்துடுறாரு. சாமி என்ன அப்படி சொல்லிட்டாங்களே படுத்துக்கும் போது வானில் ஒரு அசிரீரி விழுந்தது. என்ன ஒழித்தது? சமணர் மதியாது கூறிய மொழிகளை கேட்டு மனம் தெரியாதவராய் தளர்ந்தவராய் அப்பொழுதே மனத்தில் பெருகும் வருத்தத்துடன் அவன் நின்று நீங்கி போய் பிறை சூடி கொன்றை மாலை அணிந்து முடியினை உடையாத திருக்கோயில் முன்பு போய் மனம் முருகி அன்பர் பணிந்து வீழ்ந்திட உயர்வானில் ஒரு வாக்கு ஒலித்தது. என்ன ஒலித்தது சொல்லுங்க. வந்த கவலை மாற்றும் இனி மாற விளக்கு பணி மாற இந்த மருங்கில் குளத்து நீர் முகந்து கொடுவன் தேற்றும் என அந்திமதியம் அணிந்த பிரான் அருளால் எழுந்த மொழிகேளா சிந்தை மகிழ்ந்து நமிநந்தி அடிகள் அறிந்திலார். அப்ப அந்த ஒளியானது என்னது? சுவாமி அசிரீரியா ஒழித்த ஒளி என்னன்னா, வந்த கவலையை நீ வந்த கவலை, அதாவது நீ போய் என்ன கேட்டு அவங்க இல்லைன்னு உன்னை துரத்தி விட்டாங்கல்ல. அப்போ அந்த கவலையோடு நான் எங்கே போய் என்ன கேட்குறது எடுத்து முதல் வீட்லேயே போனோடனே என்ன இல்லை போய் அவனுக்கு என்ன தண்ணியில் ஊற்றி இருக்கான்னு சொன்னோடனே இந்த கவலை